ஹாய் மக்களே, நான் உங்கள் APE ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாரியாட ஓட்ட போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பறவையில் ரோடு ஏற்ற வந்தாங்க. என்ன ஏற்றுறோன்னா ஒயிட் சிமெண்ட்டுங்க. நம்ம பறவையிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் அந்த குடோன் வந்துடுங்க. இங்கேருந்தால் நம்ம ஏற்றணுன்ட்டாங்க. சரிண்ணே அப்படியே வண்டியை திருப்பி போட்டால் அவங்க 25 மூடைங்க. 3 பேர் இருந்தாங்க. டக்குன்னு 3 கொண்டு வந்தாங்க. என்ன ஒரு மனசு சங்கட்டமாகி போச்சுன்னா வண்டியில் டம்முன்னு போட்டாங்க. சொல்லிட்டானே நம்ம குழந்த மாதிரி பார்த்துக்கிறோம்னே, கொஞ்சம் பார்த்து போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். சரிண்ணே அப்படின்னாங்க. அப்பயும் பார்த்தா அப்படியே போட்டாங்க. சரி வேறு என்னங்க பண்ண முடியும்? அவள் ஹைட்லேருந்து எப்படியா போட முடியும்? இன்னொரு ஆள் வேறு வேணும். அதுக்கு தான் அவங்க போட்டாங்க. சரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியலங்க அந்த இடத்துல. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதுன்ட்டு. இந்த 25 மூடை அப்படியே எண்ணியாச்சுங்க. அப்படியே பில்லை வாங்கி நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தா தெப்பக்குளத்து தாங்க போகிறோம். சரி அங்கே போய் நம்ம ஃபோன் அடிச்சுக்கிட்டோம் கஸ்டமருக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தா பைபாஸ் ரோடை ஃபுல்லாக பிரித்து போட்டிருக்காங்க. என்னடா பார்த்தா அறுத்து போட்டிருக்காங்க ரோடை ஃபுல்லாக. பார்த்தா ரோடு போடுறாங்க போல். அப்படியே வைப்ரேஷனே போனோம் கிடுக்கிடுன்ட்டு. எப்படா வரும் நல்ல ரோடு அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷனுங்க. இந்த ரோடு அறுத்து போட அவங்களுக்கு தெரியும்ல. அப்படியே போய்கிட்டே எப்படி போகிறோன்னு பிளானே இல்லைங்க. சரி போகும்போது பார்த்துக்கலாம் அப்படி ஏதாவது ரூட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ஆரப்பாளையத்தில் கண்ணன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. அது நம்ம லெஃப்ட் எடுத்து பைபாஸை பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு புதுசாக கட்டிக்கிருந்தாங்க. அதில் போயாச்சுங்க ஒரே ரோடாக. இதாங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் இந்த சைடு போகிறது. ஏன்னா அந்த சைடு போனதில்லை. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த சைடு போனாங்க. தூரமாக ஒன்று தெரிஞ்சுக்குது. என்னடா அரண்மனை மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட். அரண்மனை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே அதை பார்த்து நம்ம போய்கிட்டே இருந்தோங்க. இது எந்த ரோடுனா ரைட்டில் திரும்பினா ஆரப்பாளையம் அந்த ரோடு வந்துடுங்க. லெஃப்ட்டில் திரும்பினா மறுபடியும் தத்தநீர் அந்த ரோடு வந்துடும். நம்ம நேராக போனால் தத்தநீர் வரும். அப்படியே நம்ம நேராகவே போயாச்சுங்க. இதாங்க தத்தநேரி. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சரி நம்மளும் போயாச்சு. அதில் முன்னாடி வேறு ஒரு அண்ணன் மெதுவாக போனாப்புல. சரி என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு பொறுமையாக நாங்களும் போய்கிட்டே இருந்தாங்க. யாருன்னு அடிக்கலை. எதுக்கு கூட்டமாக இருந்துச்சு, சம்திங் கேதமாக இருக்கும், அதான் அதை வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. இதில் போனால் எந்த ரோடு வரும்னா அண்டர்கிரவுண்ட் வந்துடுங்க. இந்த அண்டர்கிரவுண்ட்லாம் தாண்டி போய் ரைட் சைடு நம்ம எடுத்துருவோம். மீனாட்சி பஜாருக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்துருவோம். அதுவும் ஒரு பைபாஸ் தாங்க. அப்படி இப்படின்னு போனாங்க. இந்த ரைட் சைடு தெரியுதாங்க இந்த ஆட்டோலாம் நிற்கிது பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா நம்ம மேலே டாப் அடிக்கிறதுங்க. இந்த சேர் ஆட்டோக்கு குட்டி ஆட்டோக்குள்ள மேலே டாப் அடிக்கிறது. இங்கே தான் நல்லா அடிப்பாங்க. இங்கே நம்ம அப்பாவும் அடிப்பாப்பில் எப்போயுமே. இந்த சைடு போனால் சாரதா ஸ்கூல் வந்துடுங்க ரைட் சைடில். அப்படியே நம்ம நேராக போய்கிட்டே இருக்கும்போது தான் மேப்பாலம் கீப்பாலெல்லாம் வந்துச்சு. அப்போ யோசிச்சு நம்ம இப்படியே இனிமேல் வந்துடுவோம். கரெக்டான ரோடாக தான் இருக்குது, கரெக்டான பாதை வேறு இன்னொன்று. இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருந்தோங்க. போய்கிட்டே இருக்கும்போது இந்த ரோடு பாதியிலே விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு பாலம் கட்டுறாங்க ஆற்றுக்குள்ளே. அதனால் இந்த ரோடு இன்னும் போடாமல் இருக்காங்க. அந்த பாலம் முடிஞ்சு அந்த ரோடு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடு இன்னும் சூப்பராக ஆயிரும். இந்த பைபாஸ்லேயே இது ஒன்று தாங்க. இந்த ரோடு மட்டும் நல்லா நீட்டாக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரோடு என்ன எப்போ போட போகிறாங்கன்னு தெரியல. போட்டுருவாங்க கூடிய சீக்கிரம். ஏன்னா பாலம் முடிஞ்சு அப்படியே போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த கணேஷ் தேட்டருக்கு இன்னும் ஃபோன் அடிச்சுங்க கஸ்டமர்கிட்டனே, எப்படின்னே வரலாம் அப்படின்னா நம்ம பைபாஸ்லேயே போனால் விரனூர் வந்துடும் எதுக்கு அப்படின்னு ஃபோன் அடிச்சா அவங்க எங்கெங்கேயோ வர சொன்னாங்க. என்னடா சுற்றி சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு தெரியல, நம்ம சொல்கிற ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தெரியல. சரி நம்ம நிர்மலா ஸ்கூல் நம்ம சொல்லிடுவோம், அங்கே நம்மளை கூட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க. அதே நாங்கள் நிர்மலா ஸ்கூலில் நிற்கிறோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னோடனே நாங்கள் போய் அங்கே நின்றோங்க. அழகாக அட்ரஸ் சொல்லியிருக்கலாங்க. நிர்மலா ஸ்கூலு தாண்டி சந்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் நின்று 5 நிமிஷம் நின்று அவங்க அப்புறம் அவங்களே கூப்பிட்டு போனாங்க. சரி இதுக்கப்புறம் நமக்கு தெரியாதுல்ல, அவங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய்க்கிருந்தாங்க. நம்மளும் அப்படியே கூடயே போய் இருந்தோம். சந்து மந்தாக கூப்பிட்டு போனாங்க. நல்ல வேலை அவங்க வந்தனால நம்ம தப்பிச்சு. சந்து மந்தா இருந்தால் நம்ம போயிருக்க முடியாது. நம்ம என்ன டவுட்டு இருப்போம், நம்ம வண்டி போகுமா போகாதா அப்படின்னு. அவங்க நல்லபடியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்மளை எந்த வீட்டில் இறக்க போகிறோன்னா இந்த வீடு தாங்க. அப்புறமேட்டு சொன்னோம், நல்ல வேலை நீங்கள் வந்தீங்கன்னே, நாங்கள் சந்து பொந்தை மாட்டியிருப்போம், நீங்களே நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. வேலை பார்க்குறவங்களாம் வந்தாங்க. அப்படி நம்ம தூக்கி ஒன்று கொடுத்தோங்க. நம்ம மேலே இந்த தூக்கி கொடுக்கணும். அவங்க அண்ணே இன்னொன்று வைங்கனே. நாங்கள் வெயிட்டாக இருக்குனே, எப்படி தான் நானே தூக்கணும், நீங்களே வைங்கனே அப்படின்ட்டு நம்ம 2 வச்சு விட்டோம். இவங்க மட்டும் 1 தூக்குனாங்க. இப்படி பார்க்கும்போது நாய் வைன்னு பார்த்துக்கு இருந்துச்சுங்க. கத்த விட்டுக்கு இந்த நாயை கொஞ்சம் நேரம். அப்புறம் லாஸ்ட்டு மூட தாங்க 10 நிமிஷத்தில் இறக்கிட்டாங்க. ஆனால் 3 பேர் இருந்தனால டக்குன்னு இறக்கிட்டாங்க. அப்படியே பில்லில் சைன் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஏன் வாடகை வாங்கலைன்னா நம்ம கடை வாடகை தாங்க. நம்ம கடையில் மேலே மாசிலே போய் நம்ம சாண்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. போகும்போது இந்த பையனுக்கு தாட்டா காமிச்சா தாட்டையை காட்ட மாட்டேறேன்.
என்ன பார்த்தா ஸ்கூல்லேருந்து மேமும் 5 இருக்கும் போல் உருன்னே வந்திருந்தான். நம்மளை ஹெட்லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறோம். சிரிக்கவே மாட்டேன்ட்டியா கடைசி வரைய. இப்போ நம்ம எப்படி போகலாம் பார்த்தா விளக்கு தூண் வழியாக போகலாங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து உங்களுக்கு காட்டினது இல்லை. சரி அந்த வழியாக போவோம். நம்ம அப்படியே போய்கிட்டு இருந்தோங்க. இதாங்க விளக்கு தூண். இன்னும் அடுத்த மாதம் வந்து இங்கே நிற்க கூட இடம் இருக்காங்க தீபாவளி மாதம். ஏன்னா இங்கே தான் வந்து துணிலாம் எல்லாம் எடுப்பாங்க. இல்லை ஊருக்காரங்க வந்து இங்கே எடுப்பாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த சைடு. வண்டின்லாம் எதுவுமே போகக்கூடாதுன்றவாங்க, நடந்து வேணால் போங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே 5-6 கடை ஃபேமஸான கடை இங்கே தான் துணி எடுப்பாங்க. அடுத்த மாதம் வந்து நான் காட்டுறேன் இங்கே நடந்து வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, மேலே மாசி வந்துருச்சு, நம்ம சாண்டு வந்துருச்சு. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. பாய் பாய் பாய்ங்க.